பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். வயசு சாயனுங்க. 103, 104 இன்னும் 2 நாள்ல இந்த பிக் பாஸ் சீசன் முடிய போது. பட் சில விஷயங்களை அ பிக் பாஸ் இந்த சீசன் முடிஞ்சாலும் இதில இருக்கிற கிளிப்ஸ் ஏதோ ஒரு விஷயங்கள பேசுச்சுன்னா, அத வச்சு நம்ம வந்து நெறைய விஷயங்கள பேசலாம் அப்படின்றதும், கொஞ்சம் ரிலாக்ஸா பேசலாம் அப்படின்றது தான். பட் இது கண்டிப்பாக பேசியே ஆகணும். ம். அரோரா, துஷார் குறித்தான ஒரு வீடியோ கிளிப்ஸ். அதில வந்து என்னன்னா, நான் போய் மறைஞ்சுக்கிறேன். ம். என்ன, அம் துஷார் வந்து என்ன தேடுவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கைய வைக்கிறாங்க. ம். ஏன்னா, துஷார் வீட்ட விட்டு வெளிய போயிட்டு வந்துட்டாப்ல. ஆனா, வீட்டுக்குள்ளேயே இருக்கிற அரோராவுக்கு இன்னமும் துஷார் உலகமா இருக்காப்ல. எஸ். அப்படி இருக்கும் பொழுது, துஷார் எனக்காக இல்ல அப்படின்றத அவங்க உணர்றாங்க. அது ஏன்? எதனால? அப்படின்றத கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். அதற்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்ட்ரெய்ட் வித் அஸ். நமக்கானவங்க அப்படின்றத வந்து நாமளா தான் கற்பனை பண்ணிக்குவோம். ஆ. ஓகேவா? நமக்கானவங்கன்றது இருப்பாங்க. ஆனா, நீங்க நெனைக்கிற அளவுக்கு இருக்கிறாங்களான்னா இல்ல. அப்ப முகமன் சொல்லலாம், நல்லா இருக்கியான்னு கேட்கலாம், ஹெல்ப் பண்ணலாம், போலாம் வரலாம். ஆனா நம்ம நெனைக்கிற நெலைமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. எஸ். நாம ரொம்ப நெலைமையில ஒரு லெவல் பெரிய லெவல்ல நம்ம வச்சிருப்போம். ஆனா நம்ம அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா, ரொம்ப சப்ஜெக்ட் வந்து ரொம்ப கம்மியா இருப்போம். அவங்களுக்கு நெறைய முக்கியத்துவம் உள்ள ஆட்கள் நெறைய பேர் முன்னணியில இருப்பாங்க. நாம வந்து பார்த்தீங்கன்னா, நாம வந்து அதுக்கு வந்து நெறைய அவங்களே நம்ம நெறைய நெனச்சிட்டு இருப்போம். நாம வந்து நெறைய பேருக்கு முக்கியத்துவமே குடுக்காம வச்சிருப்போம். ம். அவங்க தான் நமக்கு முக்கியன்ற மாரி இருக்கும். ஆனா அவங்க வந்து இயல்பா இருப்பாங்க. எல்லார்ட்டயும் அவங்க மேல தப்பே கிடையாது. உங்க மேல மட்டும் தான் தப்பு. அத நீங்க உணரும் பொழுது, ஓ! கரெக்ட் இல்ல. ம். நம்ம மேல தான் தப்பு இல்ல அப்படின்னு உணர்வோம்ல. அப்படியான ஒரு இடத்த தான் வந்து அரோரா புரிஞ்சிருக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன். எஸ். ப்ளீஸ். இது எங்க நடந்தது அப்டின்னா, ம். ஒரு சைக்கிள் ஒண்ணு வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு அந்த சைக்கிள் எடுத்து சுத்திக்கிட்டு இருக்காங்க. ம். இப்ப அரோரா வந்து பீன் பேக்ல படுத்திருப்பாங்க. ம். அப்ப துஷார் வந்து ம். வியன்னாவ வந்து சைக்கிள்ல வச்சு வச்சு சுத்திட்டே நான் இருப்பாரு. அந்த சைக்கிள் கிளிப்ஸ் நான் பார்க்கும்போதே ஒய்ஃப் கிட்ட சொன்னேன். ம். இது வந்து அந்த பொண்ண ரொம்ப வந்து இது பண்ணும். ஆ. இன்னொன்னு வியன்னா பண்றதே வந்து அங்க வந்து டெம்ப்ட் ஏத்துறதுக்காக தான் அது பண்ணுது ஆமாமா. அப்படின்றதே. ம். இன்னொன்னு அவங்க வேற இப்ப அந்த டைரக்டர் ஒருத்தர் இருக்காரு இல்லீங்களா? அவரு வேற சொல்லிட்டு இருக்காரு. ம். இந்த பையன் ஒரு ரவுண்ட் வருவான் சினிமால. வியன்னா ஒரு ரவுண்ட் வருவா சினிமால. அப்படின்ட்டு. ஆமா, ஆமா, இவங்க ஆமா. அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் இவங்க 2 பேருமே வந்திருந்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கலன்னும் ஆச்சரியப்படுத்திக்கலாம். போது, அவங்க ம். வந்து இப்போ ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் மாரி அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ம். ஸோ துஷார் கிட்ட சைக்கிள்ல இருக்கும்போது கூட அந்த மாரியான பேச்சுக்கள் தான் அவங்க வந்து பேசிட்டே பேசுவாங்க. இருக்காங்கன்னு ம். வச்சுக்கோங்களேன். பட் அரோராவுக்கு என்ன அப்டின்னா, ம். சுபிக்ஷா பக்கத்துல படுத்திருப்பாங்க. அப்ப சுபிக்ஷா சொல்லுவாங்க, ம். "ஏய்! ம். நீ என்ன இவள கேட்டியா?" ம். அப்டின்னுவாங்க. சுபிக்ஷாவா இல்ல ஆதிரியான்னு தெர்ல. நீங்க யாராவது பார்த்தவங்க சொல்லுங்க. ம். அப்ப அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, என்ன எல்லாம் முடிச்சுட்டு வந்து இல்ல. கேட்பாரு, ஒரு "அரோரா வரியா?" ஒரு விஷயம். ன்னுவாரு. அரோரா நின்ன அளவு பக்கத்துல யார் படுத்துனாங்க நம்ப ஆதிரையா இல்ல சுபிக்ஷாவான்னு தெரியலன்னு சொல்ல வரேன். ஆமா, ஏன்னா அரோரா சொல்லுவாங்க, "பிக் பாஸ் இவன அனுப்பிச்சுட்டு ஒரு நல்ல பையன, புது பையன ஒண்ணு அனுப்புங்க. ஆமா. இவன வந்து தூக்கி போடுறேன் நானு." அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சொல்லுங்க. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நடந்துகிட்டு இருக்கும். ம். அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்க அப்டின்னா, அரோரா வந்து படுத்துட்டு இருக்கும்பொழுது எல்லாருமே கூப்பிடுவாங்க. "ஏய் அரோரா ம். அங்க பாரு, அங்க பாரு" அப்டின்னா, ம். திரும்பவுமே துஷாரும், வியன்னாவும் வந்து ரவுண்ட் போயிட்டு இருப்பாங்க. ஓகே. அரோரா அப்ப வெளில வருவாங்க. அப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, விக்கல்ஸ் விக்ரம் இருப்பார். ம். ஸோ அரோரா படுத்திருப்பாங்க. அப்ப அரோரா, "ஏய் என்ன பிரச்சனை உனக்கு?" அப்படிங்கிற மாரி விக்கல்ஸ் விக்ரம் கேட்கும்பொழுது, அரோரா பொறுமையா ஆரம்பிப்பாங்க. ம். "நீ அவன் பார்க்குறப்ப கேட்கக்கூடாது. நீ நம்ம 2 பேருக்குள்ளார தான் இது இருக்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தான் டிஸ்கஷனே ஆரம்பிப்பாங்க. ஓகே. அப்ப அவங்க சொல்லுவாங்க, "ஆதிரை நானு பேசிக்கிட்டு இருந்தோம்." ம். அப்ப நான் ஆதிரைட்ட சொன்னேன், "ஏய் நான் இங்க போய் ஒளிஞ்சுக்கிறேன்." இந்த ம். கட்டில் கேப் இருக்கும்ல, ஆமா. "அங்க போய் நான் ஒளிஞ்சுக்கிறேன். என்ன வந்து துஷார் தேடுவான் பாரு." ம். அப்படின்னு நான் சொன்னேன். பட் ம். அவ சொன்னா, "ஏய் அதெல்லாம் அவன்லாம் ஒண்ணும் தேட மாட்டான்." ம். அப்படின்போது, "இல்ல, இல்ல. அதே மாரி 4 ஹவர், 5 ஹவரா இருந்தாலும் அவன் தேட மாட்டான். ம். உனக்கு தான் பசி எடுத்துட்டு வருவ." அப்படின்ற ஓகே. மாரி ஏதோ சொல்லும்பொழுது, அரோரா சொல்லியிருக்காங்க, "இல்ல, இல்ல. ஒரு வேள விளையாட்டா, நான் ஒரு வேள தூக்கம் வந்தா கூட அந்த டைம்ல போய் ஒளிஞ்சுக்கிறேன். அப்படியே ஓகே. அங்க போய் படுத்து தூங்கிக்கிறேன். ம். பட் அவன் வந்து என்ன தேடி வருவான்ல அப்ப." ம். அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருந்திருப்பாங்க. ஓகே. துஷார் ரூமுக்கு வந்திருக்காரு. அதே ரூமுக்கு வந்திருப்பாரு. வந்துட்டு அவரு இவங்கள தேடுவாருன்னு இவங்க ரொம்ப ஆர்வமா இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, எதுவும்லாம் தேடலாம் மாட்டாராம். அங்க வியன்னா இருப்பாங்களாம். வியன்னா கிட்ட ஏதோ உட்காந்து பேசிட்டு, கிளம்பி போயிட்டு, திரும்ப சைக்கிள் எடுத்துட்டு, "வியன்னா வா! நம்ம ம். சைக்கிள்ல ரவுண்டு போலான்னு" கூப்பிட்டுட்டு, துஷார் மாட்டுக்கு அவன் பாட்டுக்கு சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஓகே. ஆ இது ஒண்ணும் இதுவா நான் சொல்லல. பட் ம். என்னோட மைண்ட் என்னன்னா, அவன் என்ன தேடுவான். ஒரு ம். 2 மணி நேரம் நான் இல்ல இந்த வீட்லன்னா, ம். அவன் என்ன தேடுவான்னு நான் நெனச்சிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ, இப்ப எனக்கு என்ன புரியுதுன்னா, யாருமே நம்மள தேடலாம் மாட்டாங்க. அதேதான். நம்ம இருந்தா ஓகே. யாரும் நம்மள தேடலாம் மாட்டாங்கன்றது எனக்கு புரிய ஆரம்பிச்சுருச்சு. ஓகே. ஸோ, அத தான் நான் வந்து இப்ப நான் ரியலைஸ் பண்ணி நான் இந்த மாரி இருக்கேன். ஓகே. அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க சொல்லுவாங்க. அதுக்காக நான் வந்து கோ கோவமா
கோமால அந்த டைம்ல வந்து ஆக்சுவலா துஷார் வந்து சைக்கிள் வச்சுட்டு வந்துருவாப்ல. வந்த ம். உடனேவே வந்து விக்ரம் வந்து வேற ஏதோ கதைய சொல்லிடுவார். ஓகே. டக்குன்னு விக்ரம் ஃபர்ஸ்ட் சொல்ல ஆரம்பிக்கிற மாரி ஆரம்பிச்சுட்டு, அரோரா நோ நோ அப்டின்ன உடனேவே விக்ரம் துஷார் கேட்பாரு. சொல்லுங்க இப்ப இவ நோன்னு சொன்னாலே நீங்க என்ட்ட கண்டிப்பா சொல்லணும். சொல்லுங்க அப்டின்னு சொல்லுவாப்ல. ஆனா அவரு விக்ரமும் சொல்ல மாட்டாரு. ம். வேர்வைய துடைக்கிறாங்க அப்டிங்கிற மாரி அரோரா டென்ஷன் ஆவாங்க அவர் மேல. ம். நான் எங்க வேர்வைய தொடச்சேன்? அப்டிங்கிற மாரி ஏதோ ஒண்ணு ஒரு சின்ன டிஸ்கஷன்ல அவர் போயிடுவாருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. துஷார் கிளம்புவாரு. அரோரா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "நான் இப்ப உணர்ந்துட்டேன்ல, நான் கொஞ்சம் அந்த டிஸ்டன்ஸ இப்ப நான் வச்சுக்கிறேன்." வச்சுக்கிறேன். அப்படிங்கிற மாரியான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ரொம்ப நான் தான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு வர்றது என்னன்னா, சி அ அ எல்லாருமே அந்த வீட்ல அப்படிதான் இருக்காங்க. அந்த வீடுங்கிறது வந்து ஒரு ஒரு மாரியான ஒரு விஷயம். அதாவது ஆனாலப்பட்ட திவ்யாவே நான் வாட்டர் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னா கூட, அப்பப்ப ஏதாவது பேசணும்னா பேசி தான் ஆமா. ஆகணும் அந்த வீடு. அந்த மாரியான ஒரு சூழல் தான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து அரோரா ஆனா அந்த விஷயம் சொன்னதும், அது உணர்ந்ததும் ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா இருக்கும். இருக்கும். ஏன்னா இல்ல இந்த நம்மலாம் ரொம்ப படிப்பினை டைம் எடுத்துக்குவோம். நீங்க எப்பயுமே வந்து இந்த படிப்பினைகள் வந்து உங்களுக்கு வந்து படம் வரைஞ்சு பாகம் குறிக்கிற மாரி நடக்காது. ஆ. சம்பவங்கள் மூலமா தான் அது உங்களுக்கு உணர்த்தப்படும். எஸ். அதுல நீங்க உணர்ந்துக்கிட்டீங்கனாலே உங்க நேரம், உங்க மனசு, உங்க கஷ்டம் இதுலேருந்து நீங்க ஈஸியா வெளிய வரலாம். ம். ஒரு பெரிய பிம்பம் உடையுதுல்ல, அந்த மாரி ம். நெறைய இடத்துல உடைஞ்சிருக்கு எனக்கு ஆக்சுவலி. போன வருஷம் உடைஞ்சது, இந்த வருஷம் உடைஞ்சது. ஒரு வருஷமும் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து புதுசா நம்ம வந்து கத்துக்கிட்டே தான் இருப்போம். இப்ப இந்த இடத்துல நான் கத்துக்கிட்டது என்னன்னா, இந்த விஷயத்துல நாம ஒண்ணு நெனைக்கிற மாரி அவங்க இருக்கவே மாட்டாங்க. யாருமே. எஸ். அது அப்ப அந்த பொண்ணு சொல்றதுல கிளாரிட்டி அதுதான். ம். நான் அவங்கள தப்பா நெனைக்கல. அவன தப்பா நெனைக்கல. ஆ. அவன் இயல்பா தான் இருக்கான். நாம தான் வந்து அதீதமான குழப்பங்களோடும், அதீதமான பாசத்தையும் வச்சுக்கிட்டு, ஆ. அவங்க நம்பளுக்காக இருப்பாங்க, அவங்க நம்பளுக்காக போவாங்க அப்படின்ற அந்த சிச்சுவேஷன்ல நம்ம இருப்போம். ஆனா, இது தெரியாது ஆக்சுவலி. எஸ். ஆனா சம்பவங்கள் மூலமா நிச்சயமா உங்களுக்கு புரியும். ஆ. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, எந்த இடத்துல நீங்க வந்து இம்பார்ட்டன்ட்டா இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு சிச்சுவேஷன் மூலமா தெரிஞ்சிரும். அது அரோராவுக்கு இந்த வீட்ல தெரிஞ்சதுன்னு சொல்ல வரேன். இதுல எல்லாத்த விட ஒரு நல்ல வார்த்தை சொன்னீங்க. சிச்சுவேஷன் மூலமா தெரிஞ்சிரும் ஜாக்கி. ம். ஆனா நம்மளால அத அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலை நமக்கு வரவே வராது. சிச்சுவேஷன் மூலமாக ஒருத்தவங்க இப்படி இருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சா கூட நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளால அத அக்செப்டே பண்ணிக்க முடியாது. இது இது வந்து அந்த அக்செப்டன்ஸ் வந்து ஒரு சில பேரால தான் வந்து டக்குனு நகர்றாங்கல்ல, அப்படின்னு நகர முடியும். ஆனா, நம்ம என்னென்னவோ சமாதானம் நமக்குள்ளேயே நம்ம சொல்லிக்குவோம். இது இது இதனால இருக்காது. அப்ப வந்து ஒருவேள அவன் அங்க வந்திருக்கும்போது இப்ப நம்ம அரோரா நிலைமையிலே இருந்தோம்னா, நம்ம என்ன யோசிப்போம்னா, நாமளே எழுந்து நின்னு மனசு கேட்காது. நான் என்ன தேடலன்றத நம்ம ஒத்துக்க முடியாம சில நாட்கள் என்ன செஞ்சிருப்போம்னா, நாமளே எழுந்து, "ஏய் நான் இங்க தான் இருக்கேன்" அப்படின்னு கத்திருக்கிற அ உண்ம, உண்ம. விஷயங்கள்லாம் உண்டு. ஏன்னா, என்னதான் நீங்க பிரெய்னியா இருந்தாலும், என்னதான் ஸ்மார்ட்டாக இருந்தாலும், எமோஷன்ல நீங்க என்னதான் வந்து மாட்டுவீங்க. எமோஷனல் வீக்னஸ் இருக்கும்பொழுது, நம்ம என்ன எல்லாருமே. செய்வோம்னா, அந்த இடத்துல நமக்கு தோக்கணுங்கிற மனநிலை வராது. "நான் இங்க தான் இருந்தேன். நீ என்ன தானே தேடிட்டு வந்த" அப்படின்னு நாமளே கேட்டுருவோம். இந்த மாதிரியாக ஒரு விஷயங்கள் செய்வோம். இது ஒரு ஒரு விஷயமா செய்றது. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க என்னதான் அவங்க தேடல அப்படின்னாலும் மனசு அக்செப்ட் பண்ணிக்காது. அவன் எங்கேயோ நம்ம வேற யார் கூடயோ பேசிட்டு இருந்திருப்போம்னு நெனச்சிருப்பான். நான் டாய்லெட்ல இருந்தேன்னு அவன் நெனச்சிருந்திருப்பான். ஆ நான் வந்து கிச்சன்ல இருந்தேன்னு நெனச்சிருந்திருப்பான். ஏதோ ஒரு விஷயம் அவன் நெனச்சிருந்திருப்பான். இல்ல பிக் பாஸ் கூப்ட்டுருக்காரு, கன்ஃபெஷன் ரூம்ல இருக்கேன்னு நெனச்சிருந்திருப்பானா இருக்கும். அதனால அவன் என்ன தேடல. அப்படின்னு தான் நம்ம மனசு சமாதானப்படுத்திக்கும். ரைட். இது ஃபர்ஸ்ட் டைமு, செகண்ட் டைமு, தேர்ட் டைமு அதுக்கப்புறம் தான் சில பேர்லாம் முழிச்சுப்பாங்க. ஆனா அரோரா ஃபர்ஸ்ட்டே முழிச்சுக்கிட்டாங்க. இல்ல. அரோராவுக்கும் இந்த காயங்கள் நெறைய வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க இந்த இடத்துக்கே வந்தாங்க. ஏன்னா, ஆ. அந்த பையனால அவங்க நிராகரிச்சாங்க. அவங்க நிராகரிச்சாங்க அந்த பையன். ஆ. அவங்க வந்து கிடைக்கவே கிடைக்காத ஒரு கரெக்ட். இடத்துல ஒரு 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 அதனால தான் நான் வந்து நீங்க சொல்லி முடிக்கணும். உங்களுடைய பாயிண்ட் என்ன வருதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுதான். ஆ, ஏன்னா ஆ. நீங்க என்ன நினைச்சீங்கன்னா, உடனேலாம் கிடைக்கல. ஆ. நிறைய அவமானங்களையும், நிராகரிப்புகளையும் பார்த்துட்டு, தான் முக்கியத்துவம் இல்ல. இருந்தா ஓகேன்ற லெவல்ல தான் நம்ம இருக்கோம் அப்படின்றத அந்த பொண்ணு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சதும், எஸ், எஸ். நான் எவ்வளவு லவ்வா உன்கிட்ட இருக்கேன். ஆனா நீ வந்து அத வெளிப்படுத்துற விதமே பார்த்தா ஜஸ்ட் லைக் தட்டா நீ வந்து இங்க இருக்கிற, அங்க இருக்கிற, இன்னும் கதை சொல்றன்றதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு. அதேதான். 18,00,000 விட்டு உட்கார்ந்துருக்கிறேன் நானு. இந்த மொமெண்ட் ஒண்ணு ம். வந்ததுல்ல, அந்த மொமெண்ட்லாம் நான் வந்து இது வச்சிருக்கேன். இன்னைக்கு அவங்க அதான் சொல்லுவாங்க. பேனர் தான் என்ன கஷ்டப்படுத்துது. இப்பதான் அவங்களுக்கு அந்த ரியாலிட்டி புரியுது. எஸ். புரியுதுங்களா? அந்த 18,00,000 எடுத்த ரியாலிட்டி வந்து இப்பதான் புரியுது. ஆமாமா. ஓகேவா? இது 1. 2வது நெறைய நேரத்துல நம்ம வந்து ஆரம்ப காலத்துல வேணா நம்ம சமாதானப்படுத்திக்கலாம். இல்ல, ஆ, ஆ. அவங்க சிச்சுவேஷனுக்கு என்னென்னவோ கதைகள், காரணங்கள்லாம் நம்ம சொல்லிக்குவோம். ஆனா, அவங்க வந்து ரொம்ப இயல்பா கரெக்ட்டா எங்கெங்க வைக்கணுமோ அங்கங்க வச்சிருப்பாங்க. எஸ், நம்மளுக்கு தான் எஸ். தெரியாம நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம மூக்க தொலைச்சு, எனக்கு என்ன அங்க, எனக்கு என்ன அங்க, ஆச்சா, பூச்சான்ற மாரி நீங்க ரவுண்டு கட்டுவீங்க. ஆனா வந்தப்புறம் அந்த பையன்கிட்ட கஷ்டப்பட்டு எழுதவே முடியாத ஒரு இடத்துல எழுதும்போது, அத வந்து அவன் ட்ரீட் பண்ண விதத்த பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு போயிடும். எஸ். எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயங்க, ம். அவ்வளவு காதலோட போய் ஹக் பண்ண போகும்போது, அத நிராகரிக்கிறது இருக்குல்ல, உன்ன ஒண்ணும் அங்க எதுவும் ரேப்லாம் பண்ண மாட்டாங்க. ஆ. அந்த அக்செப்டன்ஸ உன்னால ஏத்துக்க முடியலன்னா, அவ்வளோ பயந்தவனாக இருந்தா, எனக்கு இது பிடிக்காது, எங்க வீட்ல எனக்கு இது மாரி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. சிம்பிள். இது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயுமே நீங்க வந்து சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கண்டிப்பா நகர்ந்துருவாங்க.
புரியுது. நீங்க உங்களுக்கு இது பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்க நிச்சயமா சொன்னீங்கன்னா, அவங்க நெறைய இடத்துல உங்கள நிராகரிச்சு நகர்ந்து போயிட்டே தான் இருப்பாங்க. காயப்படுத்திக்க மாட்டாங்க. அதிகமா உங்களோட சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள அவங்க குறைச்சுக்குவாங்க. எஸ். ஏன் அதுன்னா, எதுக்கு? என்ன ஒரு கட்டத்தில உங்களுக்கு புடிச்சது. நீங்க ஒரு விஷயமா நான் உங்கள நெனச்சேன். நீங்க என்ன அப்படி நெனைக்கல. நான் உங்களோட வந்து எனக்கு பிடிக்கலன்னு நீங்க சொல்லும்போது, நான் நகர்ந்துக்கிறேன்னு தான் சொல்லுவான். ம், ம். புரியுதுங்களா? இல்ல. அது அரோரா அப்படிப்பட்ட ஆள் தான். நகர்ந்துக்குமோசரம் ஆ. காயப்படுத்தாது. இல்ல. துஷார் வந்து இப்படி பண்ணாம அப்படிலாம் பண்ணவே பண்ணாது. ஓகேவா? அந்த மாரி அந்த பொண்ணு ஒரு விஷயத்த வந்து குடுக்கும்பொழுது, நிராகரிப்பினுடைய வலி இருக்குல்ல, ம். அந்த நிராகரிப்பினுடைய அதாவது நீங்க வெளிலலாம் போனா கூட ஃபோன் கீன்லாம் பார்த்துடலாம். இந்த வீட்ல இருக்கும்போது ஒருத்தவன் தான் உலகம்னு நம்ம நெனச்சுட்டு இருப்போம். அதுதான் மேட்டர். அது இல்லன்னும் போதும், தன்னை தேடலன்னும் போதும், தன்னை நிராகரிச்சது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது, ஓகே. நாம இருந்தாலும் இல்லாட்டாலும் அவன் ஒண்ணு தான். ம். ஒருவேளை உள்ளார வந்து நடிப்புக்காக கூட வந்திருக்கலாம். ஆ. பேசியிருக்கலாம். ரைட். எனிவே அவன் நம்ம இல்ல அப்படின்ற அந்த விஷயங்கள், நிராகரிப்பு இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போதும், நாம தான் அதிகமா ஒழிஞ்சிட்டு இருக்கோம் அந்த பையன்கிட்ட. அவன் அப்படியே தான் இருக்கான். அப்படின்றது அது புரிஞ்சுதுல்ல. ஆ. அது ஒரு இடத்துல புரியாது. நெறைய இடத்துல கனெக்ட் பண்ணும்போது தான் அது நம்மளுக்கு புரியும். இல்ல, இல்ல. உண்மதான் நீங்க இன்னொன்னு சொல்றது. அவரு வந்து அடல்ட் ஆக்சுவலா. எஸ். நீங்க தான் அவர கேர்லாம் பண்ணிக்கிறீங்க. நீங்க தான் அவர வந்து எல்லாம் பண்ணிக்கிறீங்க, பேசுறீங்க, கொள்றீங்க எல்லாமே. அவருக்கு தெரியும் எது சரி, தவறுன்ட்டு. அவருக்கு உங்கள எந்த இடத்துல வச்சுருக்கோ, அந்த இடத்துல வச்சுருக்கீங்க. நீங்க தான் அவர் மேல அதீதமான நம்பிக்கையும், காதலையும் வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது உடைந்ததன் காரணமாக தான் அவங்களுக்கு இதெல்லாம் தோண ஆரம்பிக்குது. இத பண்ணி பார்ப்போம். இத செஞ்சு பார்ப்போம். ஓகே, ரைட்டு. ஆ. இதுல எல்லாத்த விட இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கி. நீங்க சொன்ன மாரி, இன்னுமே ரொம்ப புத்திசாலியான ஒரு ஆளுங்கிறதுனால, அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, எனக்கு தான் இந்த வீட்ல யாரும் கிடையாது. துஷார் வெளில போயிட்டாரு. ஆமா, அவருக்கான ஆட்கள் இருந்திருப்பாங்க. அவருக்கான விஷயங்கள பார்த்திருப்பாரு. அவருக்கான எல்லாத்தையும் பார்த்துட்டு, அவர் திரும்ப சும்மா சும்மா வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆமா. அப்ப அவருக்கு நீங்க உலகம் கிடையாது. கிடையாது. உங்களுக்கு தான் அவர் உலகமா இருந்திருக்காருங்கிறதையும் அவங்க உணர்ந்த தருணம் தான் அது. ஆனால் ஆனால் இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். சொல்லுங்க ஜாக்கி. நிராகரிப்புகள் இந்த மாரி நிராகரிப்புகள் நம்ம நெறைய வச்சவங்களுக்கு வந்து நாம வந்து 3வது சாய்ஸா இருப்போம், 5வது சாய்ஸா இருப்போம். அவங்களுக்கு நெறைய ம். பிரியாரிட்டி இருக்கும். அப்ப நான் உணர்ந்தது என்னன்னா, ஒரே விஷயம் தான். ம். உங்களையே உலகம்னு நெனச்சிட்டு இருக்கவங்க இருக்காங்க. நீங்க அதேதான். வந்து உலகத்துல நீங்க வந்து உங்கள நிராகரிச்சவங்கள வச்சு இப்போ துஷார வச்சுக்கிட்டு அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, அவங்க அவங்க வந்து இப்படி ஒண்ணு இல்லையேன்னு நெனைக்கிறாங்க. ஆனா அரோரா உலகம்னு நெனச்சிட்டு இருக்கவன் நெறைய பேர் இருக்கான். ஆமா, அங்க. ஒரு ஒரு ஹோஸ்ட் சொல்றாரு, உங்களுக்கு யாரும் இல்லன்னு சொல்ல யூ ஹேவ் a லாட் ஆஃப் பீப்பிள் ஆ. அப்படின்றாரு. லவ் யூ சொல்றாரு. எங்க கிடைக்காத இடங்கள்லாம் நாம என்ன பண்றோம்னா, அந்த மாரியான காதல்கள நம்ம நிராகரிக்கிறோம். அந்த மாரி அன்ப நம்ம வந்து சுவீகரித்துக்கவே மாட்றோம். எஸ். அந்த ஒண்ணையே நம்ம சுத்திட்டு இருக்கும்பொழுது தான் நமக்கு என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அது நெறைய ஏமாற்றங்கள குடுக்குது. அதனால கண்டிப்பா. தான் வந்து இவரு சொல்லுவாரு. நம்ம தியாகராஜ குமாரராஜா சொல்லுவாரு. எதையுமே அட்டாச் பண்ணாதீங்க. ம். அட்டாச் பண்றதே உங்கள வந்து அட்டாச்மென்ட்டோட இருக்கிறதே உங்கள வந்து வச்சு காலி பண்ணுவாங்க. கண்டிப்பாக. நான் ஒரு படம் எடுத்திருந்தேன். அந்த படம் எனக்கு ரொம்ப புடிச்சது. ஒரு ம். கட்டத்துல இப்படிலாம் சீன் வைக்கணுன்றாங்க. நீ படத்த எடு ரிலீஸ் பண்ண மயிரு நான் போயிட்டேன். ஆ, 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 ஆ. புரியுதா? இப்ப என்ன ஆகுது? சரிங்க, சரிங்க. நீங்க சொல்றதே செய்யுங்க. அப்படின்னு வந்தான்ல அதேதான். அததான் வந்து எக்ஸாம்பிளா சொன்னாரு. அதுல வந்து அந்த பொண்ணு வந்து அத ம், ம். புரிஞ்சுக்கிட்டாலும், ஒன்றே ஒன்றுன்னு நம்ம இருக்கிறோம்ல, அது ஆமா. ரொம்ப தப்பு அது. நம்பளுக்கான காதல் வந்து எல்லா இடத்துலயும் பரவி கிடக்குது. நாம தான் ஒன்னையே புடிச்சுன்னு தொங்கிட்டு இருக்கோம். கரெக்ட். ஒன்னையே நம்ம பார்த்துக்கணும்னு நெனைக்கிறோம். அது ரொம்ப தப்புன்றத அந்த பொண்ணு உணர்ந்தது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இத தான் இந்த வீடியோ மூலமா சொல்லணும்னு நெனைச்சோம். இது குறித்தான உங்கள் கருத்துக்கள பின்னூட்டங்கள தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோட்ல உங்கள நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் We're so signing off.